ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் மாட்டு. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு மாட்டு வண்டி ஓட்டணும்னு ஆசையாம். ஒரு நாள் என்ன பண்ணாரு, மாடு விற்கிற லைனில் கடையில் போய் மாடு பார்த்தாரு. ஒரு மாடாக பார்த்தாரு. ஆனால் அதில் ஒரு மாடு மட்டும் பெருசாக உயரமாக இருந்துச்சாம். அந்த மாடோட பேரு காளை மாடு. அப்போதைக்கு இது தாங்கன்னு சொல்லிட்டு தந்தாராம். இதுவும் தாங்கன்னு சொன்னாரு. மாட்டு வண்டியில ஒன்று இப்படி இருந்துச்சாம். ஒன்று சின்னதா ஒன்று பெருசா. அதனால அவர் என்ன பண்ணியிருக்கனா, ஒரு மாடு மட்டும் ஓடுற மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாட்டி அந்த மாடை வாங்கிட்டு போய் அந்த மாட்டு வண்டியை ஃபிட் பண்ணி தினமும் ஓட்டுவார். பெரிய பெரிய மூட்டை ரொம்ப கனமாக தான் வச்சிருப்பாரு. ரொம்ப அடிச்சு பண்ணுவார். ஒரு நாள் மாடை அங்கே தான் விட்டுட்டு அங்கே டீ பிடிக்க போனான்னு சொன்னார். அப்போதைக்கு மாடு யோசிச்சுட்டான், இவங்க என்ன நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு சரியாக போட மாட்டேங்கிறாங்க, தண்ணி கொஞ்சம் குடிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படின்னு நம்ம ஓடிடுறாங்கன்னு யோசிச்சு ஓடி போச்சான். அவரும் பின்னால் ஓடி போச்சான். அப்போதைக்கு அவரும் மாட்டு வண்டியில் அவர் ஏறி உக்காந்துட்டார். உட்காந்தோடனே கயிறை பிடிச்சி நிறுத்தினாரா வண்டியை. நிறுத்தினோடனே அவங்க மெதுவாக நடந்துக்கிட்டே போனாங்களா வீட்டுக்கு போனோடனே 2 பேருமே அழுதாங்களாம். மாடே, நீ ஓடுனனால நான் ஓடி என் மூச்சே நின்று என் நாக்குனா வெளியில் தள்ளிச்சு சொன்னிச்சான். ஆனால் மாடு அதுக்கு சொன்னிச்சான், ஏண்டா நீ ஒரு நாளுக்கே இப்படி பண்ணுறியே, நான் வாழ்க்கை பூரா என்னை ஓட வைக்கிறிய, அதுவும் பெரிய பெரிய கனமான மூட்டையனா, எனக்கு அப்போ எவ்வளோ மூச்சு வாங்கும்னு கேட்டு. இல்லை மாடே, இனிமேல் நீனும் நானும் ஒன்றாவே இருக்கலாம், நான் இனிமேல் மாட்டு வண்டி ஓட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, உயரமாக இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க, கனமாக இருக்கிறாங்கன்னா பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமதான். அது அனிமல்ஸாக இருந்தாலும், பேர்ட்ஸாக இருந்தாலும், ஃபிஷ்ஷாக இருந்தாலும் எல்லாருமே ஈக்குவல் தான். ஏன் அது ஹியூமன்ஸாக கூட இருக்கலாம். எல்லாருமே சமதான். அதனால யாரையும் நம்ம அடிமையாக எடுத்துக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லையும் தொட்டுங்க. பாய்.